காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 88. பிறருடைய எண்ணங்களை அறியக்கூடிய ஆற்றல் பெற இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். பரம் என்று உனை அடைந்தேன் தமியேனும் உன் பத்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது தரியலர்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்றகை யான் இடப்பாகம் சிறந்தவளே. பகைவர்கள் வாழக்கூடிய 3 புறங்களும் அன்றைக்கு நீருபட்டு அழியக்கூடிய அளவிற்கு மேருமலையை வில்லாக வளைத்தவரும் செந்தாமரை மலரில் வாழும் பிரம்மதேவனுடைய தலை ஒன்றினை கிள்ளி அழித்தவரும் ஆகிய சிவபெருமானின் இடப்பாகம் அமர்ந்திருக்கும் அபிராமி தாயே, யாரும் அற்ற நான் நீயே கதி என்று உன்னை அடைக்கலமாக அடைந்துள்ளேன். என்னை ஒதுக்கிடாமல் நீ அருள் செய்ய வேண்டும். ஒதுக்கினால் அது உனக்கு அழகன்று. ஆம், இப்படி ஒரு விண்ணப்பத்தை அபிராமி பட்டர் வைக்கின்றார். பிறருடைய எண்ணங்களை அறிவது தவறானதல்லவா? இல்லை. எப்படி இதை செய்ய வேண்டும்? நாம் சாலையிலே வண்டி ஓட்டி கொண்டு போகிறோம். இன்னொரு வாகனத்தில் இன்னொருவர் வருகிறார். அவர் எப்படி வருகிறாரோ அதற்கேற்ப நம்முடைய வாகனத்தை நாம் செலுத்த வேண்டும். அதுபோலத்தான் இந்த உலகியலில் மற்றவர்களினுடைய எண்ணங்களை அறிந்து அதற்கேற்றவாறு நாம் வாழப் பழகிவிட்டால், மற்றவர் எப்படி வண்டி ஓட்டுகிறாரோ அதற்கேற்ப நாம் வண்டி ஓட்டினால் விபத்துகள் தவிர்க்கப்படும். மற்றவருடைய எண்ணங்களை அறிந்து நாம் நம்முடைய செயல்களை அமைத்தால் விபரீத விளைவுகளும் தவிர்க்கப்படும். சண்டை சச்சரவுகள் தவிர்க்கப்படும். அடுத்தவருடைய எண்ணங்களை அறியக்கூடிய ஆற்றல் அம்பிகையை வணங்குவதால் மட்டுமே கிடைக்கும். காத்தாயி அம்மனை கைதொழுது எல்லோருடைய எண்ணங்களிலும் நல்லனவற்றையே விதைக்க வேண்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.